ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த யூடியூப் சேனலில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்க இருக்கிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆட்டோமொபைல் கம்பெனி வேலைவாய்ப்பு சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தனியார் நிறுவனத்தில் நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு, திறமையான ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. பணியின் பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கான வேலையிடம் சென்னையில் திருமுடிவாக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேலை நேரம் தினமும் 8 மணி நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் வரைக்கும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 1 year வருடம், அதாவது ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. பாலினம் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஆண்கள் மட்டும் அப்படிங்கிறதவே கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்பள விவரங்களும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வசதியை பொறுத்த மட்டும் வரைக்கும் ரூம் இருக்குது, உணவு இருக்குது, கூடுதல் அலவன்ஸ் வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இது கரெக்டாக எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப் இருக்குது, போகலாமா அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கு இன்னொரு தனியார் நிறுவனத்தில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.